எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம். ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம். கதிரவன் மதியம், அங்காரகன் முந்தியும், கருணை உள்ள சுரதம் குருவும், காரவன் காரியும், ராகும் கேதும் கருதுமிக சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலை அன்று பரிவோடு மருந்து அருள் செய்யும் என்றும். உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி. இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்று கிரிவலம் பௌர்ணமி 10/7/2025. நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை. கௌரி நேரம் மதியம் 12:15 மணி முதல் 1:15 மணி வரை. மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய திதி பௌர்ணமி திதி. கிரிவலம் பண்றது சிறப்பு. திருவண்ணாமலைக்கு தான் போயிட்டு கிரிவலம் பண்ணணும்னு ஒரு கட்டாயமே கிடையாது. ஓகேங்களா? உங்கள் ஊர்ல இருக்கிற சிவன் கோயிலை சுத்தி வந்தாலும் அது வந்து கிரிவலத்துக்கு சமமானதான். கூட்ட நெரிசல்ல போயிட்டு கஷ்டப்படாதீங்க. இறைவனுக்கு வந்து உங்களை கஷ்டப்படுத்தி வருத்தப்படுத்தி உங்கள்ட்ட இருந்து எதுவும் கேட்கறது இல்லை. ஓகேங்களா? நம்மளாவே போய் வந்து பார்த்தீங்கன்னா வாலண்டரியா போய் நம்ம வந்து நம்மள கஷ்டத்தை வந்து ஏற்படுத்திக்கிறோம். அதுலேருந்து முதல்ல வெளியில வாங்க. ஓகேங்களா? ஏனால் வருங்காலத்தில் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா கும்பல் கூட்ட நெரிசலில் பல உயிர்கள் வந்து இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. கார்த்திகை மாதம், ஐப்பசி மாதம், மார்கழி மாதம், இந்த 3 மாதத்தை கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும். ஆனால் நடக்கக்கூடாதுன்னு நான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்கிறேன். கும்பலாக இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் போய் சாமியை வந்து வழிபாடு பண்ணவே முடியாது. நிச்சயமாக மனசார நீங்கள் பிரார்த்தனை செய்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும். கூட்ட நெரிசலில் போய் வந்து பார்த்தீங்கன்னா காலை மிதிச்சிட்டாங்க, சட்டையை எடுத்துட்டாங்க, செயின் பறி போயிருமா, பர்ஸை எடுத்துட்டானோ, இந்த மாதிரி நினப்பு தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஓகே. நட்சத்திரம் பூராட நட்சத்திரம். யோகம் ஐந்திரியம். கர்ணம் பத்திரை கர்ணம் மதியம் 3 மணி வரை. பின்பு பவகர்ணம். சந்திராசிரமம் ரோகிணி நட்சத்திரத்துக்கு ரிஷபராசிக்கு. கிரக நிலவரங்கள்: ரிஷப ராசியில் சுக்கிர பகவான், மிதுன ராசியில் குரு பகவான் மற்றும் சூரிய பகவான், கடக ராசியில் புதன் பகவான், சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் கேது பகவான், தனுசு ராசியில் சந்திர பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான். ஸோ நம்ம தெய்வ வழிபாடுகள் வந்து பார்க்குறோம். இப்போ வந்து சூட்சமாக நம்ம ஜாதத்துக்குள்ளார நம்ம வந்து கொண்டு போயிட்டோம். இது மிக பவர்ஃபுல்லானது. எல்லாராலையும் இதை வந்து வழிபாடு பண்ண முடியாது, இந்த வீடியோ பார்க்க முடியாது. வாய்ப்பு இருந்தால் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் உங்களோட குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமானது. குலதெய்வ கோயிலுக்கு வந்து அமாவாசை அன்னைக்கு போயிட்டு வந்தால் போன ஜென்மம் இந்த ஜென்மம் முன்னோர்கள் செஞ்ச சாபங்கள் படிப்படியாக குறையும். பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா காசு பணம் வந்து செல்வ வளம் எல்லாம் பெருகும். பதவி உயர்வு வந்து கிடைக்கும் பௌர்ணமிக்கு. சும்மா போயிட்டு உடனே வந்துடக்கூடாது. மினிமம் 32லேருந்து 51 நிமிடம் வந்து உங்களோட குலதெய்வம் கோயிலை வந்து உட்காந்து பொறுமையாக பிரார்த்தனை பண்ணிட்டு வரணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னத்துக்கு 5ஆம் இடம் எந்த ராசியாக வருதோ அந்த கிழமை அன்னைக்கு போகலாம். அல்லது அந்த அதிபதிக்கு எந்த வீட்டில் உட்காந்துருக்கிறாரோ அந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம். இதெல்லாம் குழப்பமா இருந்து ஜாதகம் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக குரு தட்சணையோட தான் பார்க்கப்படும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ சனி, சூரியன், சந்திரன், செவ்வாயோட சேர்ந்து இருந்தால் காம்பினேஷன் பார்த்தோம். இன்னைக்கு வந்து சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து இருந்தால் கால பைரவர். ஸோ யாரெல்லாம் கால பைரவர் வழிபாடு பண்ண வெற்றினா ஜாதகத்தில் சனியும் ராகும் சேர்ந்து இருக்கணும். சேர்ந்து இருக்கிறதுங்கிறது 1-5-9ன்னு சொல்லுவோம். திரிகோணம் சொல்லுவாங்க. அப்போ சனி பகவான் இருக்கிறதுக்கு 2ஆம் இடத்துல இருந்தால் நம்ம வந்து வழிபாடு பண்ணக்கூடியது கால பைரவர். அல்லது வந்து 3, 7, 11 இந்த தொடர்பில் இருந்தால் இவங்க தான் கால பைரவர் வழிபாடு பண்ணால் சிறப்பு. ஓகேங்களா? அடுத்த சனி பகவானும் கேது பகவானும் சேர்ந்து இருந்தால் முனீஸ்வரர் வழிபாடு பண்ணால் ரொம்ப சிறப்பானது. ஸோ இந்த தெய்வம் தான் உங்களுக்கு வந்து வழிகாட்டக்கூடிய தெய்வம். ஓகேங்களா? ஏன்னா சனி பகவான்ங்கிறது கர்மக்காரகன். போன ஜென்மத்தில் நம்ம செஞ்சுட்டு வந்தது அது சூட்சமாக தான் இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம பார்க்குறோம். ஓகே. புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண் வந்து உங்களோட மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க. இந்த மாதிரி ஒரு மார்க்கர். ஓகேங்களா? ரெட்டு, ப்ளூ, கிரீன் எதில் வேணால் எழுதலாம். இதுக்கும் அதிர்ஷ்டம் உண்டு. ஓகேங்களா? அதுவும் வேணும்னாலும் நீங்கள் வந்து ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே.
பயன்படுத்தக்கூடிய நேரம் இருக்கு, நீங்க எழுதக்கூடிய நேரம் இருக்கு. காலை 6:02, 6:04, 6:06, 6:08, 6:20, 6:22, 6:33, 6:42, 6:51. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 8:02, 8:04, 8:06, 8:08, 8:20, 8:22, 8:33, 8:42. இந்த டைம்ல தான் பர்டிகுலரா எழுதுங்க. நிச்சயமாக வெற்றி உண்டு 21 நாள்ல. மேசராசி நண்பர்கள், உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண் 42. ரிஷபராசி நண்பர்களின் அதிர்ஷ்ட எண் ராஜநிலை எண் வந்து இன்று 45. மிதுன ராசி நண்பர்களுக்கு ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 72. கடகராசி நண்பர்களின் ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 41. சிம்ம ராசி நண்பர்களுக்கு ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 79. கன்னிராசி நண்பர்களுக்கு ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 74. துலாம் ராசி நண்பர்களுக்கு ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 84. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து 95. தனுசு ராசி நண்பர்களுக்கு ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 06. மகர ராசி நண்பர்களுக்கு ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து 10. கும்ப ராசி நண்பர்களுக்கு ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து 04. மீன ராசி நண்பர்களுக்கு ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 32. ஸோ இந்த எண்களை வந்து உங்களோட மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு வெற்றிகள் உண்டு. முழு நம்பிக்கையோட எழுதிட்டு வாங்க. உங்களிடமிருந்து இன்று விடைபெற்றுக் கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி. நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.